ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் இஃப்தார் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். என்னண்டா பஸ்தல் ரெசிபி. இது ஸ்ரீலங்காவில் மோஸ்ட் ஃபேமஸ் இஃப்தார் ஸ்நாக் கொண்டு தான் இந்த பஸ்தல் ரெசிபி. வாங்க நாங்கள் இதை செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பால் எடுத்து அதில் 2 கப்ஸ் மைதா நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் என்ன வைந்தாலும் முக்கியத்தான். நான் இதுக்கு 2 கப்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு ஒரு 2-3 பிஞ்சஸ் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எங்களுக்கு மிச்சம் வாட்டர் இல்லாமல் நல்ல ஒரு திக் டோ ஒன்று எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் வாட்டர் ஒரேமிக்கு ஆட் பண்ணிக்கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நாங்கள் இந்த டோவை செட் பண்ணிக்கொள்வோம். ஒரு 1 கப் மை வாட்டர் எடுத்து வச்சுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நாங்கள் இந்த டோவை நல்லாவே செட் பண்ணிக்கொள்ளணும். இந்த பஸ்தல் இது மெலே கம்யூனிட்டியால் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது. நிறைய ஃபுட் ஐட்டம் இருக்குது மெலே கம்யூனிட்டியால் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது. ஸோ அதில் இந்த பஸ்தல் மிச்சமே ஒரு ஃபேமஸான ஃபுட் ஐட்டம். ஒரே மிக்க வாட்டர் ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி நாங்கள் இந்த டோவை செட் பண்ணிக்கொள்ளணும். இதை மாதிரி ஒரு திக் டோன்ட்டு தான் எங்களுக்கு தேவை. மிச்சம் வாட்டர் இல்லாமல் திக்காக வைக்கணும் நாங்கள் பஸ்தலுக்கு செய்ய போகிற டோ. அதே மாதிரி இந்த டோவை மிச்ச நேரம் நாங்கள் நீட் பண்ணி கூட இந்த டோவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இது ஓகே ஆகிடும். மிச்சம் நீட் பண்ணினாலும் டோ நல்லாவே லூஸ் ஆகிடும். இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி கீமாவை செய்ய மட்டும் வச்சுக்கொள்வோம். மிச்ச நேரம் வைக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணுன்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போக்காட்டியும் லைட்டாக சோட்டே பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் இங்கே கரி லீவ்ஸ் 2-3 எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி சோட்டே பண்ணிக்கொள்கிறேன். அதோடு நான் இன்னைக்கு ஒரு பிக் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். ஆனியன் எப்படியுமே பீஃப்ட குவான்டிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி ஆனியன் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஆனியன் இதுக்கு போட்ட மட்டும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் இதை நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி ஒரு க்ரீன் சில்லி எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் டொமாட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் நல்லாவே ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இந்த டொமாட்டோ எல்லாம் நல்லா மஷி ஆகிற மாதிரிக்கு. இப்போ நாங்கள் இதுக்கு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் இன்றைக்கி டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி மசாலா பவுடர் 1¼ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகணும் இப்போ. ஸோ அதனால் நான் ஒரு 1/2 கப் மாதிரி வாட்டர் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி இதை நல்லா குக்காக விடணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா குக்காவின போகிறோம். நான் இன்றைக்கி பாபத் குடல் எல்லாம் நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பாபத் மட்டும் இல்லை, இதில் குடலும் விற்கிது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இப்போ இதுக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். இன்னைக்கு சரியாக குவான்டிட்டி கணக்கு சொல்கிறேன்டா 500 கிராம்ஸ் விற்கிது. நீங்கள் செய்ய போகிற பஸ்தலோட கணக்குக்கு உங்களுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கொள்ளும். இதில் எப்படியுமே ஒரு 15-16 பஸ்தல் எங்களுக்கு செஞ்சு கொள்ளும் இந்த கீமா கறியில். ஸோ இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். பாபத் குடல் நாங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கிறது தான் நல்லா பாயில் பண்ணக்குள்ள எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி நல்லா ப்ரெஷர் குக் பண்ணணும். அப்போ தான் இந்த குடல் பாபத் ரெண்டுமே நல்லாவே குக் ஆகும். கொஞ்சம் டர்மரிக்கும் சால்ட்டும் போட்டால் போதும். போட்டு நல்லா இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணும் சரியாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு மாதிரி. ஸோ இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் நாங்கள் இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி நல்லா இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு வைக்கணும். எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தோடனே இந்த மாதிரி கிரேவி டைப்பில் இருக்கும். எங்களுக்கு கிரேவி டைப் கீமா எங்களுக்கு சரி வராது. எங்களுக்கு நல்ல ஒரு ட்ரை கீமா தான் தேவை. ஸோ அதனால் நாங்கள் கேஸை மீடியம் லோவில் வச்சுக்கொண்டு நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவி எல்லாம் நல்லா அப்படியே வத்த காட்டியும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நல்ல ஒரு வறண்ட கீமா ஒன்று தான் எங்களுக்கு தேவை இந்த மாதிரி. ஸோ நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு வறண்ட கீமா ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சியில் தான் கீமா வைக்கணும். ஸோ கீமா இஸ் ரெடி நவ். இப்போ நாங்கள் இந்த கீமாவை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த கீமாவை நான் ஒரு சைடில் அப்படியே வச்சுக்கொள்வோம். இப்போ நெக்ஸ்ட் எங்களோட டோக்கு வருவோம். இப்போ எங்களோட டோ எடுத்தாச்சு. டோ 1/2 ஹவருக்கு மேலே வைக்கப்படா. அப்படி வச்சாலும் இது மிச்சமே லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் இல்லாட்டி 1/2 ஹவர். ஸோ இப்போ நாங்கள் இந்த டோவை டிவைட் பண்ணிக்கொள்வோம் 2 ஏன்னா நாங்கள் டேபிள் டாப்பில் போட்டு தட்டுறதுக்கு எங்களுக்கு டோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் இன்றைக்கி தேவைப்படும். ஸோ இதை டிவைட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இதை நல்லாவே தட்டிக்கொள்ளணும். யூஸ்வலி நாங்கள் பெட்டிஸ்க்கு எப்படி தட்டுவோம் அதை மாதிரி நாங்கள் இதை நல்லா தட்டிக்கொள்ளணும். பட் பெட்டிஸ் மாதிரி இக்கப்பட அதை விட கொஞ்சம் திக்காய்க்கணும் டோ ஸோ இதை இப்போ நல்லா நாங்கள் தட்டிக்கொள்வோம். ஸோ இதை மாதிரி தட்டிக்கொண்டா சரி. இந்த அளவுக்கு திக்னஸ் ஈக்கணும் இந்த டோக்கு. அடுத்து இது நான் இந்த மாதிரி ஒரு பெட்டிஸ் கட்டரில் தான் செய்ய போகிறேன். கட்டர் இல்லாமலும் உங்களுக்கு செய்யலாம். இந்த பஸ்தல் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கட்டர் ஒன்று எடுத்து நீங்கள் கட் பண்ணி வேண்டாலும் அதில் கீமாவை செட் பண்ணி உங்களுக்கு 2 ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளலாம். பட் நான் இந்த பெட்டிஸ் கட்டர் கொஞ்சம் பெருசாகிறதுனால நான் அதில் தான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ இந்த பெட்டிஸ் கட்டரை வச்சு ஸ்கீமாவை அப்படியே நான் மிடில் பார்ட்டுக்கு வச்சுக்கொள்கிறேன். சைடில் எல்லாம் பட்டுச்சுன்னு சொன்னால் அப்படியே இது பேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சின்ன பால்க்கு வாட்டர் எடுத்து இந்த ரவுண்டுக்கும் அப்படியே அப்ளை பண்ணிக்கொள்வோம். அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணி நல்லாவே டைட் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த கீமா வெளியே வராமல் வைக்கும். நல்லாவே டைட் பண்ணி விடணும். ஸோ இப்போ இதை டைட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை அப்படியே எடுத்துக்கொள்வோம். சம்டைம்ஸ் இது பேஸ்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்றால் நோ ப்ராப்ளம். டக்குன்னு உங்கள் கையை வச்சு கொஞ்சம் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, எங்களோட பஸ்தல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த டோ கொஞ்சம் திக்காய்க்கணும். அப்போ தான் நல்லா. ஸோ இந்த மாதிரி இந்த பஸ்தலை நாங்கள் இந்த கட்டரில் வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்வோம். ஆனால் நாங்கள் இதை செஞ்ச உடனே ஃப்ரை பண்ணணும். மிச்ச நேரம் வச்சுக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ தான் செஞ்சேன். ஸோ அந்த நேரமே நான் அப்படியே இந்த கடாய்க்கு ஆயில் ஆட் பண்ணி நான் இப்போ ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். நாங்கள் ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிக்கு தானே நாங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் பஸ்தல்ஸ் ஆட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் ஆயில் ஹீட்டாகும் போது நாங்கள் ஆட் பண்ணினோம்டா நல்லா கிறிஸ்பியாக வரையும் அது ஒழுங்காக ஃப்ரை ஆகும். அதே நேரத்தில் நாங்கள் ஆட் பண்ணுற ஆயிலும் கொஞ்சம் கூடுதலாக ஈக்கணும். அப்போ தான் இந்த ஒரு சைட் நல்லாவே அதில் மூழ்கிற மாதிரிக்கு ஆயில் ஈக்கணும். அப்போ தான் நல்லாவே ஃப்ரை ஆகும். ஸோ நான் ஒரு எப்படியும் ஒரு 3/4
கப் மாதிரி ஆயில் ஃபஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதே நேரம் இந்த மாதிரி ஒரு சீனா சட்டி கடாய் இருந்துச்சுன்னு சொன்னால் சூப்பராக ஃப்ரை ஆகும். நான்ஸ்டிக்கை விட நீங்கள் எப்போவுமே எதையுமே டீப் ஃப்ரை பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் எல்லா பஸ்தல்ஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஃப் பஸ்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த பஸ்தல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பஸ்தல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாபத் பஸ்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் டே. ரமதான் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ்.